நீங்கள் நம்ம லைஃப்பில் எடுத்துக்கிறீங்களேன் 80-20 பிரின்சிபல் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நம்ம இது நாள் வரை என்ன நினச்சிட்டு இருந்தோம். ஸோ ஹெவி ஒர்க் அவுட் ஒரு 80% இருக்கும், டயட் வந்து 20% இருக்கும் இல்லையா? அப்படி கிடையாது. இந்த 80-20 ரூல் டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்கு. ஸோ எனக்குமே இது பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த 80-20 புக்ஸ் உங்களுக்கு இருக்குது. 80-20ல் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 80-20 யோர் லைஃப் அப்படின்றது நிக் ட்ரென்டன், அண்ட் இன்னொன்று வந்து 80-20 மார்க்கெட்டிங்லையுமே இருக்குது. ஸோ 80-20 அப்ளை இன் யோர் லைஃப் அதுவுமே இருக்குது. ஸோ இந்த 80-20ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன யோசிச்சிருப்போம், 80% ஆஃப் த எக்ஸசைஸ் அண்ட் 20% வந்து டயட். பட் இது அப்படி இல்லை. 80% டயட் அண்ட் 20% எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டாப் 20% இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 80% வந்து ரிசல்ட் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்குது. ஒரு படம் வருது, தியேட்டர் ரிலீஸ் அப்படின்றது கம்மியாக இருக்கும், பட் அதுக்கு ரெவென்யூ பார்த்தீங்க அப்படின்னா 80% வருது இல்லையா? ஸோ இங்கே வந்து 80-20 அப்ளை ஆகுது. அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பென்ஸும் என்ன இருக்குன்னா 20% தான் இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் 80% இருக்கணும். அப்போ இந்த பிரின்சிபல் வந்து சக்ஸஸ் ஆகும். வெல்த் கிரியேஷன்ஸ்ல இது எப்படி டிவைட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 80% வந்து ஹேபிட் அண்ட் 20% மேக்ஸ். அப்படின்னா 80% ஹேபிட்ஸ்னா என்ன? ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிற விஷயம்ஸ், ஹவு மச் யூ ஆர், எவ்வளோ நீங்கள் கற்றுக்குறீங்க, அதே மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க. இன் கேஸ் ஆஃப் எவ்ரி திங், ஹேபிட் மீன்ஸ் இன் யுவர் ஆட்டிடியூட், இன்வெஸ்ட்மெண்ட் டைப் அண்ட் யுவர் ஹெல்த் கேர், ஹாப்பினஸ், இது எல்லாமே வந்துடும் இந்த ஹேபிட்ஸ்குள்ள. அண்ட் அதே மாதிரி 20% கேல்குலேஷன்ஸ். 80-20 ரூல்ஸ் இங்கே இந்த மாதிரி அப்ளை ஆகுது.